பத்திரிகையாளர் சந்திப்பில் வருகை தந்திருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களையும், மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்களையும், தொழில் பிரிவினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்களையும், இளைஞரணி தலைவர் வினோஜ் அவர்களையும், விவசாய அணியினுடைய பொதுச் செயலாளர் முத்துராமன் அவர்களையும், செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பல முக்கிய தலைவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது என்பது ஒரு தொடர் பணியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர் அவர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. குறிப்பிட்ட பல துறைகளில் இருக்கிற வல்லுநர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியும் இனிமேல் வாரம் ஒரு முறை இது போன்ற இணைப்பு நிகழ்ச்சிகள் தொடரும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அத்தனை பேர் பட்டியலில் காத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய தலகத்தராக விளங்கிய அவருடைய தாத்தா காலம் தொட்டு அப்பா காலம் தொட்டு இப்பொழுது பேரனாக இங்கே வந்திருக்கிறார். இளமழுதி திமுகவினுடைய மிகப்பெரிய பேச்சாளர். அவருடைய மகன், அவர் இயற்பெயர் காந்தி. காந்தி என்பதை திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் பரிதி இளமழுதி என்று மாற்றினார். அவர் அந்த கட்சியில எந்த அளவிற்கு பிரகாசித்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு காலகட்டத்தில் தனி ஒருவனாக சட்டமன்றத்திலே திமுகவின் சார்பில் போராடிய தலைவர் அவர். எல்லோரிடமும் மிகவும் அன்பு பாராட்டக்கூடியவர். அவருக்கென்று ஒரு நட்பு வட்டத்தை அரசியலிலும் பொதுமக்களிடத்திலும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். செய்தி விளம்பரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இப்பொழுதிருந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வி.பி. துரைசாமி அவர்கள் எங்கள் இயக்கத்தில் தலைவர் தலைமையிலே இணைந்தார். அதே போன்று ஏற்கனவே திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த அண்ணன் பரிதி இளமழுதியோட மகன் இந்திரஜித் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் பரிதி இளமழுதி அவர்களை குறித்து கட்டுரை எழுதுகிற பொழுதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பணியாற்றிய விதத்தை அபிமன்யு 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 என்றுதான் குறிப்பிட்டு கட்டுரை எழுதுவார். அந்த அபிமன்யுடைய மகன் இந்திரஜித் அவர்கள் இன்றைக்கு தலைவர்களுடைய தலைமையில இங்க வருகை தந்து இணைய வந்திருக்கிறார். அவரை வருக வருகவென்று வரவேற்கிறேன். அதே போன்று தமிழ் மாநில போலீஸ் ட்ரைனிங் அகாடமியோட தலைவராக இருந்த ஐஜி திரு அறிவுச்செல்வம் ஐபிஎஸ் அவர்களும் ஏற்கனவே கடந்த வாரம் தலைவர் அவர்களை சந்தித்து கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது இந்திரஜித் அவர்களுக்கு நமது மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் அவர் இணைவதற்கான உறுப்பினர் அட்டையை வழங்கி மகிழ்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கே டி ராவன் அவர்களை மேடைக்கிறேன். கொடுப்பார் கார்டை கொடுக்குற மாதிரி. தமிழகத்தில் சமுதாயங்களையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. அண்ணன் அறிவுச்செல்வம் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், தம்பி இந்திரஜித் அவர்கள் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்படி இரு பெரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இங்கே அமர்ந்திருக்கிற அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கும் சகோதரர் இந்தர்ஜித் அவர்களையும் அண்ணன் அன்புச்செல்வம்
அறிவுச்செல்வன் அவர்களையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு துறைகளிலிருந்து தினந்தோறும் மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி இணைந்த அவர்களை வருக வருக என வரவேற்று, இன்றைக்கு ஏற்கனவே நான் மதுரையில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் புதிய வேளாண் திருத்த சட்டங்களை பற்றி. இன்றைக்கு அந்த வேளாண் திருத்த சட்டங்கள், அதுக்கடுத்து வெற்றிவேல் யாத்திரை, இதை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் பேசலான் இருக்கிறேன். வேளாண் திருத்த சட்டங்கள் இது விவசாயிகள் காலங்காலமாக அவர்களுடைய கோரிக்கை என்ன, விவசாயிகளினுடைய பொருளுக்கு, அவருடைய உற்பத்தி செய்கிற பொருளுக்கு தான் விலை வைக்க வேண்டும் அப்படின்றதான் காலங்காலமாக அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த திருத்தம் தான் இப்பொழுதைக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களான தலைமையிலான அரசாங்கம், அவர்கள் வண்டிகளை தவிர்த்து அவர்கள் வியாபாரம், தன்னுடைய உற்பத்தி பொருளை வியாபாரம் செய்ய முடியும். யாருக்கு வேணாலும் வியாபாரம் செய்யலாம். அவர் எங்கே என்ன விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு அவர் தன்னுடைய பொருளை விற்கலாம். எங்கே அதிக லாபம் வருதோ அந்த இடத்துக்கு தன்னுடைய பொருளை விற்கலாம். இது எல்லாம் தான் நமக்கு இப்போ இந்த திருத்த சட்டம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது இதை யார் சொன்னா? நம்மளும் சொன்னோம், அனைத்து கட்சிகளும் சொன்னாங்க. நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், விவசாயிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயினுடைய உற்பத்தி பொருளுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயிக்க செய்யணும். அதற்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இதை தான் ஏன் போலி நாடகம் போடணும்? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் என்சிபி என்ற காங்கிரஸ், அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அவர்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2016 தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க, 25வது பேராகிராஃபில் 25வது பக்கத்தில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டட் டு த மார்க்கெட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். Under this policy, action will be taken to the market agriculture produce nationally and internationally. Farmers will be able to sell their products directly without any middleman at market determined price அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தானே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோ, காங்கிரஸ் அரசாங்கத்தில் அப்போ வேளாண் துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்கள் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார், இந்த ஏபிஎம்சி ஆக்டினுடைய தேவையை பற்றி எல்லா முக்கிய மந்திரிகள், அதாவது முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் அந்த கடிதத்திலையும் இதனுடைய தேவைகளை பற்றி சொல்கிறார். இப்படி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சொன்ன விஷயங்களை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி அதை செஞ்சுருக்கிறோம். செஞ்சு நல்லபடியாக விவசாயிகளுக்கு அந்த இந்த திருத்த சட்டங்கள் போய் மக்கள் விவசாயிகள்கிட்ட சேர்ந்துருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மத்தியில் பந்துக்கெல்லாமே ஃபெயிலர் ஆச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் பந்து அனுப்பி விடுச்சாங்க. பந்து அட்டர் ஃபெயிலர் ஆச்சு. தமிழகத்தில் எங்கேயுமே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல விவசாயிகள். அதே மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட நாங்கள் கூட்டங்கள் வச்சுருந்தோம். அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் நம்ம மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட கலந்து கொண்டு பேசினாங்க. அவங்க பேசினதில் விவசாய சங்க பிரதிநிதிகள் அத்தனை பேருமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு விவசாயிகளினுடைய நண்பன், விவசாயிகளுடைய காவலன் அப்படின்ட்டு, விவசாயிகளுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காருன்ட்டு அவங்க பாராட்டு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, காவேரி டெல்டா விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து பேசியிருக்கிறாங்க. அதே போல் பல விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த சட்டங்களை ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே இன்னொரு விவசாயிகள் சின்ன சின்ன சிறு சிறு விவசாயிகள் அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்ய முடியும். உதாரணத்துக்கு மதுரையில் மல்லிகைப்பூ இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நம்ம அதிகமாக தக்காளி விளைவிக்கும். தக்காளி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். விலையேற்றம், விலை குறையும் போது அதை கூலி கொடுத்து நம்மளால் பொறுக்க முடியாமல் கூட அது அப்படியே காட்டில் அழுகி இருக்கும், அல்லது அது வெட்டி எடுத்து மாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்கள்
விவசாயிகள் ஒரு நல்ல ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு கேட்சப் கம்பெனி ஆரம்பிக்க முடியும், சிறு சிறு அவங்க சிறு குழுக்களாக. அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ்எம் என்று சொல்லுகின்ற நிறுவனங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் பியூசிஎஸ் மினிஸ்ட்ரிஸ் 20% ப்ரொக்யூட்மெண்ட் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ்லேருந்து ப்ரொக்யூட் பண்ண முடியும். அதே போல தான் இவங்க செய்கிற விவசாயிகள் சேர்ந்து கூட்டுறவு சொசைட்டியாக அல்லது விவசாய உற்பத்தி செஞ்சு இந்த கேட்சப்பை வந்து மத்திய அரசாங்கத்திற்கே கொடுக்க முடியும், மத்திய அரசாங்க நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியும், அல்லது ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை விவசாயிகள் வந்து என்டர்பிரனராக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த சட்டங்கள் கொடுக்கறது. விவசாயிகள் வந்து என்டர்பிரனராக மாறக்கூடும். ஏன்னா அந்த விவசாயி ஒரு அதே மாதிரி பண்ணலாம். ஒரு விவசாயி அல்லது ஒரு விவசாயின்னு ஒரு நிறுவனத்தை கூட கேட்சப் நிறுவனத்தை கூட தக்காளி என்னுடைய விலைக்கு 30 ரூபாய்க்கு அப்படின்ட்டு நான் விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார்னா விலை வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு குறைந்தாலும் கூட அவர் வந்து 30 ரூபாய்க்கு தன்னுடைய தக்காளியை விற்க முடியும். அதே போல தான் மல்லிகைப்பூவை வந்து மதுரையில் இருக்கிற மல்லிகைப்பூ நம்மளுடைய சகோதரிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு சென்ட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க 10 பேர் சேர்ந்து ஒரு சென்ட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அந்த எசன்ஸை வச்சு அவங்க வந்து அந்த சென்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு அந்த எசன்ஸை கொடுக்க முடியும், அல்லது டைரக்டாக அவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய முறை இருக்கும். அதனால் இந்த சட்டங்கள் முழுமையாக விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது. விவசாயிகள் அவர்களுடைய பொருளை அவர்களே விளைவிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது. விவசாயிகள் தான் எங்கே விற்கணும், தனக்கு எங்கே நல்ல விலை கொடுக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் என்று பார்த்து அவங்களே விற்பனை செய்யக்கூடிய முடியும். அதை வந்து இங்கிருந்து டெல்லிக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம், இங்கிருந்து லண்டனுக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம். அவர்கள் இந்த கமிஷன் ஏஜெண்டையோ அல்லது மண்டிகளையோ நாட வேண்டிய அவசியம் இல்லை இந்த விவசாய சீர்திருத்த சட்டங்களால். அதனால தான் தமிழக விவசாயிகள் அவர்கள் கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால தான் தமிழகத்தில் நம்மளுடைய விவசாயிகள் இந்த விவசாய நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிற 41 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் 3 தவணையாக 2000 வீதம் அவர்களுடைய வங்கி அக்கௌண்டுகளிலே செலுத்தப்படுகிறது. இது சின்ன சின்ன விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படி வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு களை எடுக்கிறதுக்கு, விதை வாங்கிறதுக்கு, அல்லது பூச்சி மருந்து வாங்கிறதுக்கு, உரம் வாங்கிறதுக்கு, அதை பொருளை வந்து அறுவடை செய்கிறதுக்கு இந்த ரூபாய் பயன்படுது. நீங்கள் ஒரு இந்த மாதிரி அந்த விவசாய ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படுகிறது. அதை தவிர்த்து பயிர் காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. டிப்ரிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 70% 80%, சில இடங்களுக்கு 100% மானியம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் விவசாயிகளுடைய சீடு மிஷன், நேஷனல் சீடு மிஷன் மூலியமாக விதைகள் கொடுக்கப்படுகிறது இலவசமாக. யூரியா மானியத்தில் கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். மதுரையில் நேற்றைக்கு முன்தினம் தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளுடைய கூட்டங்களை நடத்துவதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தீர்மானித்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்களுடைய மாநில நிர்வாகிகள், முக்கியமான பேச்சாளர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு இந்த விவசாய சீர்திருத்த திட்டத்தினுடைய நன்மைகள், அதே போல் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் விவசாயிகள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக எங்களுடைய விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற அந்த இயக்கத்தை நாங்கள் வெற்றிகரமாக விவசாயிகளிடத்தில் எடுத்து செல்ல இருக்கிறோம். இரண்டாவதாக, எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஊடக சகோதரர்கள், தமிழக பெருமக்கள், ஆன்மீக பெரியவர்கள், முருக பக்தர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் கைது செய்யப்படுவோம் என்று. கைது செய்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லட்சியம், நாங்கள் எடுத்த பணியை நிறைவேற்றிய தீர்வோம் என்று அத்தனை பேரும் தினந்தோறும் தங்களுடைய எந்தவித தொய்வுமின்றி கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், அத்தனை யாத்திரை பொறுப்பாளர் திரு நரேந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம்.
ஒரு தேசிய தலைவருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மக்கள் அந்த டிஎம்சி சார்ந்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாகங்க. மக்கள் இந்துக்கள் கடவுளுக்கு ஒன்று, முருக கடவுளுக்கு ஒன்று, தமிழ் கடவுளுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னால் பாரதிய ஜனதா கட்சி தட்டி கேட்கும் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தமிழர்களிடத்திலையும் வந்திருக்கிறது. நாங்கள் வெளியில் சாதாரணமாக பார்க்க முடியும். சாதாரண பொதுமக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு, அவர்கள் கலந்து கொண்டு ஆரவாரமாக கலந்து கொண்டது, இதை கிரவுண்டில் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை இதில் நான் விவசாயிகளுக்கு அங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே கமிஷன் மண்டி, நம்ம ஊருக்கும் அங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே கமிஷன் மண்டி அதிகம். அவங்க தான் டாமினன்ட் கமிஷன். அதாவது நீங்கள் கொண்டு வர்ற பொருளை நம்ம ஊரில் கூட பார்த்துருப்போம், கமிஷன் ஏஜென்ட் இப்போ மொத்த அந்த மாதிரி இருக்கும். அவர்களுடைய அந்த பிடி தான் அங்கே அதிகமாக இருந்தது. அதனால தான் அங்கே அவர்கள் இந்த பாருங்கள், பஞ்சாபில் கிட்டத்தட்ட வரி மட்டும் அரசாங்கத்துக்கே வர வரி 8.5% வரி ப்ளஸ் 1% செஸ்ஸு, அப்போ 9% வரி நம்ம கொண்டு போகிற பொருளுக்கு சேர்த்துடுறாங்க. இந்த வரி வராது அப்படின்ட்டு பஞ்சாப் அரசாங்கம் நினைக்கிறாங்க. அதே போல தான் அந்த கமிஷன் ஏஜெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா, தனி மனிதர் ஏஜென்ட்ஸ், அவர்கள் விவசாயிகளிடத்திலிருந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு நான் எழுதலை. மகாதானபுரம் ராஜாராம் காவேரி பாசன விவசாயிகள் நல சங்கத்தினுடைய தலைவரனுடைய அறிக்கை. இதனால கிட்டத்தட்ட 1750 கோடி ரூபாய் வருமானம் பஞ்சாப் அரசாங்கத்திற்கு போகும் அப்படின்றது அவருடைய சொல்கிறார். இதுதான் இதனால இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மண்டி உரிமையாளர்கள், மண்டி அவர்களுடைய லாபத்தை தான் கொடுக்கும். அதனால தான் அவங்க அவர்களை தூண்டிவிட்டு, விவசாய ஏழ்மையான ஆட்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டங்கள் நடைபெறுதுன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அது யார் முயற்சி செய்கிறாங்க, யார் கருங்காலிகள்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் அவர்கிட்டயே டீட்டெயிலாக கேளுங்க, விளக்கமாக கேளுங்க. அது நாங்கள் எங்கள் ஆல் இண்டியாவுக்கு கொடுத்துருக்கோம், எங்களோட ஆல் இண்டியாவுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாமே முறைப்படி அறிவிப்பாங்க. நிச்சயமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1000 கூட்டங்கள் விவசாயிகளை சந்தித்து 1000 கூட்டங்கள் நடைபெறும். அந்த 1000 கூட்டங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தேசிய நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தேசிய தலைவர், அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சரை அனுப்பி வச்சுருந்தாங்க. அதே போல் வருகிற 30, 31, 1 இந்த 3 நாட்கள் எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வர்றதுக்காக திட்டம் இருக்கிறது. அதை முறைப்படி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். 30, 31, 1 புதுச்சேரி சார். ரஜினி அவர்கள் போறேன்னு சொல்லிட்டு ராம்தந்திர சினிமா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ரஜினியை ஏற்கனவே பாரதிய ஜனதா தான். ஏங்க இதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கேன், நான் நேர்மறையான அரசியலை எடுத்துக்கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் எப்பயுமே நேர்மறையாக தான் போவேன். அதனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எந்த கட்டடத்திற்கு? திருப்பூர்.
தெரிலங்க, நீங்கள் சொல்லி தான் தெரியுது, நான் மத்திய அரசாங்கத்தை கேட்குறேன். இப்போதைக்கு அவங்களே பல இதில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, ஒரு கட்சி